கப்பிள் ஃப்ரெண்ட்லி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வடிவேல் டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படிம்பாங்களா, அதை மாதிரி வந்து இந்த படத்தை வந்து குறையும் சொல்ல முடியல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தருது. ஸோ இந்த படம் கதையை பற்றி பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கதை தான், நிறைய படங்களில் பார்த்த கதை தான். ஸோ இங்கே வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அதே மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஜாப் தேடுறாங்க சென்னையில். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கொஞ்சம் டவுனான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து கை கொடுத்து ஹீரோவை கொஞ்சம் தூக்கி விடுறாங்க. ஹீரோ வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மேலே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து கொஞ்சம் எகத்தாளமாக பேச 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஸ் வருது. ஸோ அந்த ஈகோ கிளாஸை எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறத ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் காமிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்வலுக்கு அப்புறமா இந்த எமோஷனல் பார்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம யூஸ்வலான இந்த பழைய கதையில் காமிக்கிற மாதிரி ஹீரோ இல்லை ஹீரோயினுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணி கடைசியில் வந்து அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கதையை வந்து இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு டீசெண்டான வாட்ச் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, அதான் நல்ல என்கேஜ் ஆகுது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தோணுது. அதே மாதிரி இந்த எமோஷனல் கண்டென்ட்லாம் போட்டு உருட்டியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில். அதே மாதிரி இந்த படம் வந்து தெலுங்குல எடுத்து தமிழில் டப் பண்ணது வந்து க்ளீனாக தெரியுது. தேட்டரில் போய் உட்காந்தவொடனே நம்மளுக்கு வந்து இந்த தெலுங்கு ஃபீலிங் வருது இந்த படத்தில். ஸோ அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து எடுக்கிறதுன்னு முடிவாயிருச்சு தமிழ்லையும் தெலுங்குலன்ட்டுனா, இதை மட்டும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கலாம். மற்றபடி இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, ஒன் டைம் வாட்சபிள், ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லாமல் ஒரு டீசெண்டாக நல்ல ஒரு வாட்சபிள் மூவியாக எடுத்திருக்காங்க.